ஏட்டி பார்த்து நரங்கி நரங்கி இப்ப வர சமயம் என்னாச்சுன்னு தெரியுமா உனக்கு? பாலி கூட அடைச்ச முன்னாடி வர நான் எத்தனை தடவை சொல்லியது உனக்கு? என்ன போய் சும்மா மேயோக்க போனி உமா கல்லுப்பு கேட்டா நிலையில பண்ண போனி. இது என்ன பொல்லாத்த கல்லுப்பா? தொடுவட்டி வர வான்னு சொன்னா நீயும் கூட போன அவ்வளவுதான். அவளுக்கு குழந்தைக்கு 3வது வயசு பர்த்டேக்கு கேக் வந்து ஆர்டர் பண்ண போனேன். அது பழக்கப்பட்ட பையன் எனக்கு, அதனால சரி கொஞ்சம் முன்ன பின்ன பைசா குறைப்பானுவளே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஒருவாடு குறைச்சு தள்ளுனானுவல கதையை கேளுவோம். அங்க வந்து வேலை செய்ய நிக்க கேட்டல ஒரு பையன், அந்த பையன்கிட்ட இப்படி நாங்க ஆர்டர் கொடுத்தேன், இப்படி 3வது வயசு பர்த்டேக்கு அது கேக் ஆர்டர் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு உமா வந்து செல்லுல ஒரு படத்தை காட்டுனேன். அது நல்ல மாட்டல இருந்து இதுல வந்து 2 கிலோ வேணும். எவ்வளவு கேட்டா அந்த பையன் வந்து 2 கிலோக்கு முடியாது, 2 கிலோக்கு மேலதான் முடியும், ஒரு 1100 மேல வரும் 1 கிலோ வச்சு அப்படின்னு சொன்னேன். பின்ன என்ன ஆச்சு? எல்லாம் தட்டிப்பாச்சோ? இல்ல வேலை செய்ய பையன் இல்லாதான் அப்படி சொன்ன. இன்னும் ஓனர் பையன் நமக்கு பழக்காச்சே, அவன்கிட்ட பேசும்போ சொன்னே அக்கா 2 கிலோக்கு பண்ணி தரலாம், 1 கிலோ 1000 வச்சு தரலாம் அப்படின்னு சொன்னேன். போனதுக்கு கொள்ளலாம். இதெல்லாம் வந்து திருப்பி ஆம்பளை ஆனு கொஞ்சம் கூட குறைச்சு தரஞ்சானுவா வேலை பேச. நான் நெட்டி பண்ண எனக்கு எங்க அந்த பையில பழக்கம் உண்டு. ஆமா ஆமா உமக்கு ஒருத்தரையும் பழக்கம் இல்ல பாத்துக்கோங்க. அடுத்த வீலுக்கு செல்லும்ப பண்ண செய்யக்கு ஓடி ஓடி போவி. அம்மா வந்து நமக்கு சொந்த அத்தைக்கு மூவா. நான் என்னட்டி பண்ண அவளுக்கு அந்த பேக்கரியில தான் வேணும்னு சொன்ன. பின்ன நான் என்ன பண்ண அட்வான்ஸா 4000 ரூபா கொடுத்தோண்டது. 4000 ரூபாய் எது கிட்டி 10? அந்த ஐஸ்கிரீமும் ஆர்டர் கொடுத்து. ஓ 5 ரூபாய்க்குள்ளதா? 10 ரூபாயா? 10 ரூபானா பெரிய டப்பாய வருமே, அதெல்லாம் உங்களுக்கு தேவையா? 5 ரூபாய்க்கு உண்டா? அப்ப நான் நினைச்சேன் பண்ட காலத்துல தான் உண்டிப்பா. அதில்ல அவனும் செல்லவே இல்லை. ஒரு அங்க 5 ரூபாய்க்குள்ள ஐஸ்கிரீம் இல்லையோ என்னது 10 ரூபாய்க்கு உண்டோ என்னதோ? இதுல தேவையா 10? மாலட்ட சொல்லிடாதே. நான் எங்க சொல்லுவோம் அவளை இனி வீட்டுல மாப்பிள்ளைட்ட சொல்லுவோம். அறத்துக்குள்ள சட்டாவேன் 5 ரூபாய்க்குள்ள ஐஸ்கிரீம் வாங்கி 150 நீ ஆர்டர் கொடுத்துருப்பி லாபப்பட 5. 10 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் கொடுக்க நீங்க என்ன பெரிய கொடீஸ்வர பரம்பரையோ? தெரியாத இருந்தா மதியா இருக்கு. டப்பைய பார்த்தாலே கண்டுபிடி. நீரு போய் இப்ப அடி கட்டாதீங்க. பின்ன ஆர்டர் கேன்சல் பண்ணட்டேன். சீ நானும் கட்டையடவா ஆர்டர் கொடுத்தோண்டு கேன்சல் பண்ணி எவா சரி போய் விட. இதுக்குதான் அப்போ முந்திரி கட்ட மாதிரி முந்த பாத்து நல்ல விളിച്ചേ அமுதா பேக்கரியில போகும்போது கடையில உள்ளது கொள்ளாம் கேட்டேலாட்டி நீங்க உங்களுக்கு பாட்டுக்கு மூப்பு காட்டிட்டு உடனேயில. சரி பின்ன வேற என்ன? நாளை வந்து துணி எடுக்க போனோம், அதுக்கு நீ போடுறியோ? துணி கடையில பழக்கப்பட்டப்ப உண்டோ? இல்ல இல்ல இருந்தாலும் தனி வந்து போராட்ட செய்யலாது. தொட்டு வட்டியா கேம்பட்டி மாப்பிள்ளைய கூட்டிட்டு போக சொல்ல வேண்டியதான். நமக்கு தெரியாது பொம்பளை அளவா எடுக்க துணி எப்படின்னு. அந்த 4-5 கடைக்கு யாரையாவும் நல்ல பெருமாள் விஜயலட்சுமி சதாசிவம் பின்ன சின்ன சின்ன துணிகள் எல்லாம் யாரை இறங்கி இறங்கி எதெങ്കിലും ஒரு கடையில பிடிச்சது கிட்டாது சப்ப துணி எடுத்துட்டாரு. இதுக்கு ஒரே கடையில ஒரு சப்ப துணி எடுக்கலாமே. என்ன பண்ணி இது எங்களுக்கு கிடையாது. எவ்வளவு கடையில பார்த்தாலும் ஒன்னும் நமக்கு நல்லதா கிட்டது இல்ல. அடுத்தவிய போட்டிருக்கதை பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். நம்ம எடுக்க போனா ஒன்னும் கிட்டாது நல்லதா. പിന്നെ മനസ്സ് തേച്ചുണ്ട് 3000 രൂപക്കുള്ള തുണി എടുത്തോണ്ട് വരും. ആള് பார்த்து 1000 ரூபாய்க்கு இதான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். என்ன செய்யுது அப்படிதான் பொம்பளை ஆளுகளுக்கு வாழ்க்கை வாடும். இந்த இதுல ஆம்பளை ஆளு எவ்வளவு நேரம் தான் காத்து கட்டி நிப்பானு வாழ்க்கையை வறுத்து போகும் அவனுகளுக்கு. அப்பவும் எவ்வளவு நேரம் ஆகும்? நாளை உச்ச வராங்க. உச்ச வராங்க என்ன துணி கடையில மாப்பு போட்டு கிளீன் பண்ணிட்டா கிடப்பிய. പിന്നെ ഒന്ന് പോയി നാളെ വന്ന് ഞാൻ ചോറ് വച്ചില്ലേ தாசானிக்க கடையில சோறு வேண்டி தின்னும் சரியா? உமா சின்ன ட்ரைட்டு வச்சு இந்த கொட்டல்ல போய் நாங்க தின்னோண்டு வருவோம். ஏட்டி நீ இதுக்கு வேண்டிதான் போறேன்னு தோணுது பார்த்து. சீ அந்த அளவுக்கு சோத்து கலந்து கட்டா நிக்கும் நம்ம. சோ இனி இந்த 15 முடியது வர அப்ப உங்களை கையில பிடிச்ச முடியாது. கல்யாண வீடு பட்ட பாடாட்டுல இருக்கும். விളിച്ച് ஏதோ சிம்பிளா கொஞ்சம் வேற இதுக்காமோ இப்படி அப்ப செலவியெல்லாம் அப்பா சீட்டெல்லாம் அடைச்சு தட்டப்பட்டெல்லாம் எடுக்கணும் 15. அவியல மாதிரி திருப்பி செல்லியதுல ஒரு அர்த்தம் உண்டு. அதுக்கு என்ன பண்ணி இது பணம் இருந்தா எப்படி வேணுமெങ്കിലും எடுக்கல. இதோ கடன் வச்சு உருப்படியாட வச்சுதான் பண்ணியதாக. எல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஆசை தானே ஓய் வாழ்க்கையில ஒரு கதை. அவனுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அவரும் எடுக்கட்டும். யாமோய் சொல்லிட்டே பார்த்து நமக்கு மூத்தவள கல்யாணம் இத மாதிரி பஞ்சன் இல்ல கல்யாணம், அதனால நல்ல கிராண்டா எடுக்கணும். முந்தின நாள் ரிசப்ஷனுக்கு பிரியாணி இறைச்சி ஐஸ்கிரீம் இதெல்லாம் பண்ணணுமா போடணுமா? போட்டணும். பிரியாணி போட்டா தானே தொண்டையில இறங்கும். என்ன போடுவீங்க? அது ஒன்றும் யோசிச்சு வச்சிருக்கேன். 10 பிரியாணி எப்படியும் கொஞ்சம் ரேட்டு கொடுதல. நம்ம அதனால சிம்பிளாக காப்பி மாதிரி வைப்போம். சப்பாத்தி ஈச்சப்பம் இந்த மாதிரி. அப்போ சப்பாத்தி பரோட்டா
ரொட்டி ஆப்பம் இந்த பரோட்டா இதுக்கெல்லாம் 10 ரூபா வச்சு விலை வரும். இதெல்லாம் பணக்கார கோஷ்டி தான் போட்டு நம்ம வந்து ஈச்சப்பா சப்பாத்தி போடுவோம், அதெல்லாம் 4 ரூபா விலை வச்சு தான் வரும். எங்கண்டு போய் இந்த கணக்கெல்லாம் படிச்சது? അറിഞ്ഞു വച്ചിരിക്കുന്നേ. പിന്നെ ഐസ് ക്രീം വേണ്ട 10 ജനത്തൊക്കെ എപ്പോഴും കൂട്ട റെസപ്പസന് നമ്മളെ മാതിരി ഒരു ചില പേര് ചിരിയുന്നു നമ്മ 1-2 പേര് പോறது മറ്റവങ്ക എല്ലാം അടിച്ച് പിടിച്ച് 4-5 പേരും കുമ്മി കൂടി ആടി വരുവനോ ഒരു 50 രൂപ 100 എന്തൊണ്ട് കട്ടുപടി ആവാതിട്ടി അത് നല്ല പാല് പായസം പോടൽ தெரியும் நீ இப்படி எல்லாம் செல்வீடு പണിയതോ കടനുടന് വേണ്ടി ഇതിൽ വേറെ ആഡംബരമ പണ്ണ മുടിയുമാ?